வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. வேலி இல்லாத பயிர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தோழி இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது. எத்தனையோ பேர் கேலி பண்ணாலும் ஒரு தோழி இருந்தால் இந்த வாழ்க்கையை வந்து நம்ம ஈஸியாக சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தோழி இருந்தா ஜாலியா இருக்கலாம்னு சொல்ல வரீங்க. வாழ்க்கையில ஜாலி அப்படிங்கிறது ஒரு தோழியின் மூலியமா தான் வரும். இங்க பாலிக்கு போனா நல்லா இருக்கும், ஆனா பாலிக்கு தோழியோட போய் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோழியோடைய முக்கியத்துவத்தை பிறந்த நிறைய தோழர்கள். சிக்கனா காளி சிக்கன் காலி வேற கையோ தெரியாம நான் தோழி கிளின்னு வந்துட்டேனே. அப்படியே சரி இருக்கேன். சரி பாத்தீங்கன்னா வந்து மாத்தூர் சத்யா டிஆர் மாதிரி பேசிட்டு இருக்கோம். இல்ல அது என்னன்னா கம்யூனிசம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உன்னதமான கோட்பாடு. அப்படிலாம் கிடையாது. சொல்லுங்க அடுத்து. இட்லியின் மூலியமா கம்யூனிசத்தை வந்து ஒரு விஜய் வளர்த்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொது உடைமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொதுவானது. உங்களது இல்லைங்க, அது எங்களது இல்ல, எங்களது மட்டும் இல்ல எல்லாரதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பகிர்ந்திருக்காரு. அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பகிர்றப்போ அந்த முற்போக்கு அப்படிங்கிற ஒரு முகமூடி வந்து போட்டுட்டு பண்ணுவாங்க இல்லையா, அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து உடைஞ்சிருக்கு. அதன் பேர்ல பெண்கள் சமத்துவம், பொது உடைமை, பெரியாரிசம், தலித்தியம், அம்பேத்கரிசம், அதுக்கப்புறம் புரட்சி, அந்த மாதிரி எல்லா வார்த்தைகள்லாம் எங்கெல்லாம் சேருமோ அங்க சேர்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடஞ்சி இது ஒரு பெரிய கேங்கா ராக்கெட்டா ஒருத்தர் மட்டும் இல்ல 15 பேர் கொண்ட குழுவுல பாத்தீங்கன்னா இதை வந்து குழுவாவே செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாவது நல்ல டாபிக் வரும், அதையும் நீங்கள் மனசில் வச்சு நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலை பாருங்கள். அதாவது இந்த ஒரு டாபிக் வந்து உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு, ஏன் முகத்தில் அது என்னன்னு தெரியல, அது அப்படியே வருது. பாரு, கவிதையோட ஆரம்பிக்கிறீங்க. ஐஸ் கட்டி காத்துக்கிட்டு இருந்தேன், ஐஸ் கட்டி மலையை பத்தி பேசலாம். ஒரு முறை காத்திருக்கும் கொக்குங்கிற மாதிரி சிக்குங்கடான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஒருத்தர் கேட்டான், இந்த டாபிக் எல்லாம் பேசுறீங்களே, உங்களுக்கு நாளைக்கு அந்த நிலைமை ஏற்பட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படா ஏற்படும்? நான் என்னக்கிறேன் நல்ல மாதிரி காட்டியிருக்கேன். நம்ம வந்து இல்ல ப்ரோ, நம்ம அவருடைய கூற்று, நான் குடும்பஸ்தன் ப்ரோ அவர் குடும்பஸ்தன் இல்ல. பாரி, நான் என்ன சொல்றேன், பொறுப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து உங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு வந்துருக்கலாம். பட் நான் நேரடியாக உங்களை பார்த்தே வந்து பொறுப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அந்த தெளிவுங்கிறது முகத்தில் வந்துட்டே இருக்கேன். பட்டு திருந்தலாம், விழுந்து மேலே எந்திரிக்கணும், சரிங்களா? விழாமல் எந்திரிச்சு ஓட முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. புரியுது. ஆமா இருக்கு, அதை நம்ம பேசுவோம். ஸோ வருணை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு மாத்தூர் சத்யாங்கிற பேஷண்ட் அட்மிட் பண்ணுவோம். ஸோ மாத்தூர் சத்யா இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐல இருந்த ஒரு தோழர். அந்த தோழர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய புரட்சிகர கருத்துக்கள், அவருக்குன்னு ஒன்றும் ஒரு மயிரும் இல்லை, இந்த மார்க்ஸு இவங்கெல்லாம் சொன்னது எல்லாத்தையும் எடுத்து மாங்குன்னு படிச்சுட்டு, அப்புறம் நம்ம உள்ளூர் இந்த சிகப்பு சட்டை போராட்ட வீரர்களுடைய சில வரலாறு இதை எடுத்து கொஞ்சம் உள்ள சொருகிக்கிட்டு தன்னை வந்து ஒரு புரட்சியவாதி போல காமிச்சுக்கிட்டு, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் வந்து முன்னாடி நிற்பேன், குரல் கொடுப்பேன். அப்படி இவர் குரல் கொடுத்து கிழித்த ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க, ஒரு மண்ணும் கிடையாது. இப்படி காமிச்சுக்கிட்டு திமுகவுக்கு சொம்படித்து கொண்டிருந்த ஒரு நபராகத்தான் இவர் இருந்திருக்கிறார். இவரை பற்றி தெரிந்தவர்கள் பலரும் சொல்றது என்னன்னா, இவர் சிபிஐயான்னு கேட்குற அளவுக்கு தான் அவர் இருந்திருக்காரு. சிபிஐல தன்னை கம்யூனிஸ்ட்னு முன்னிலைப்படுத்திக்கிட்டு முழுக்க இவர் ஒரு திமுக சொம்பு தானாமா. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு எழுதுகோள் நிறுவனம் ஒன்று இருக்குல்ல, இப்ப அந்த எழுதுகோள் நிறுவனத்திலயும் இவர் வந்து ஏதோ பணியாற்றிட்டு இருந்திருக்கிறார். எதை எழுதணும், எப்படி எழுதணும். அப்புறம் இந்த இணையதள வெறிநாய் கூட்டம் ஒன்று இருக்குல்ல, இந்த ஹைனா கூட்டம் வாங்கல, அந்த உடன்பிறப்பு ஹைனா கூட்டத்திற்கும் ஒரு படைத்தளபதியாக இருந்து இவர் வந்து வழி நடத்தி இருக்கிறாருங்கிறதெல்லாம் இப்ப இவரை பற்றி இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இந்த வேலையும் பண்றதுக்கு டைம் வந்துருக்கு பாருங்களா. அவர் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் எபிலிட்டியோட அவர் இருந்திருக்காருங்க. ஒவ்வொரு அது இல்லாம அவர் வந்து அவர்கிட்ட நீங்க போய் மைக் நீட்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எல்லா பக்கமும் உங்களால டேலண்ட் எப்படி காட்ட முடியுது அப்படின்னா அவரே சொல்லியிருப்பாரு. அனைவரும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இரவு நான் வந்து சில படங்கள் எடுப்பேன், அந்த புரட்சிகர படங்கள்லாம் எடுப்பேன், அதை நீல படம்னு சொல்லுவாங்க. ஐயோ, நீல படம்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நீலம் அசோசியேஷன். என்னங்க எந்த லா பிடிக்கும்னா ஷக்கீலாங்கிற மாதிரி வந்து எந்த படம் பிடிக்கும்னா நீல படம் மாதிரி பண்றீங்க மாட்டிருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சிபிஐல அவர் இருந்தாரு. சிபிஐ வந்து என்ன சொல்லிருச்சு, இவர் வந்து இந்த மாதிரி இருக்கிறாரு, அது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க சோப்பு என்ன ஸ்லோவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டெட்டால ஊற்றி நல்லா கழுவி, இவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இவரோட யாரும் பழகாதீர்கள். பழகினவன் எத்தனை பேர்னு தெரியல, இனிமேல் யாரும் பழகாதீங்களாம். அவன் ஜெயிலுக்கு போயிடும், யார் போய் பழக போறான் கூட. சரி, ஓகே, யாரும் இவரோட உறவு வச்சுக் கொள்ளாதீர்கள், பழகாதீர்கள். அந்த உறவுங்கிறது என்ன மாதிரி உறவுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்குல்ல. சரி, ஓகே, கை கழுவி விட்டாச்சு. சரி, சிபிஐ கை கழுவிச்சு. இந்த நீலம் வந்து நீல சோப் போட்டு கழுவி இருக்கணும்ல, ஒரு பியர்ஸ் ப்ளூன்னு இருக்கும்ல, அட்லீஸ்ட் அதை காமிச்சு பியர்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லி கழுவி இருக்கலாம்ல. இந்த செஸ் விளையாடினா கூட எல்லாருமே வந்து அந்த ஒயிட் கார்னர் தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த நிலை மாறணும். என்னங்க அந்த ரீல் பார்த்துருக்கீங்க? சொல்லுங்க.
இல்ல எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஒருத்தங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பூஜை ரூம்லயே வந்து தேவையில்லாத பூஜைகள் நடத்தி அந்த வீடியோ எல்லாம் வெளில வந்து மாட்டினாங்க. படையப்பால ரஞ்சித்துக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன? நீலாம்பரி. ஏன் சொல்றேன். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சரி ஓகே, ஜோக்ஸா அப்படியே போயினே இருக்கும் சொல்றதுக்கு. இல்ல தலைவரே, நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரி ஒருத்தர் வந்து இல்ல எனக்கு புரியல, பைத்தியத்தெல்லாம் கீழ்பக்கத்துல தான் சேர்க்கணுமா? ஏன் மேல் பக்கத்துல சேர்க்க மாட்டீங்க? இல்ல எனக்கு சொல்றேன், கீழ்பக்கத்துக்கு தான் போகணுமா? புரியல எனக்கு, சொல்லுங்க. நீங்க ஒரு ஆதிக்கா ஒரு நாள் நாங்களாம் மேல வருவோம். மேல் மருத்துவர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆதிக்க சிந்தனை கொண்டு. ஆமாங்க, பாருங்க குட் பேட் அக்லி படம் பார்த்தா நான் ஆதிக்க சிந்தனை கூட, ஏன்னா அது ஆதிக்க படம். இந்த அளவுக்கு தான் ஒரு தற்குறித்தனமான ஒரு கூட்டம் உருவாயிருக்கு. அந்த கூட்டத்திலயும் இவரு இந்த மாத்தூர், ஏன்னா இவர் நம்ம சம்மதம்லாம் பேசலாம் நினைப்பாங்க. ஏன் இந்த நீல ஜோக்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா, உண்மையாகவே இந்த மாத்தூர் சத்யாங்கிறவர் நீல படம் எடுத்திருக்காரு. அந்த நீல படத்தை எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா நீலம் அசோசியேஷன்ல இருந்து எடுத்திருக்காரு. அதாவது இந்த நீளத்துக்கும் அந்த நீளத்துக்கும் நிறைய நீளம் இருக்கு, நிறைய விக்டிம்ஸ் அந்த குரூப்ல இருக்கவங்க. அது என்ன சொல்றேன்னா, அவர் இந்த இயக்கத்திலையும் செயலாற்றிட்டு இருக்கிற ஒரு நபர். இந்த இயக்கத்துல இருந்து இது வரைக்கும் ஒரு கண்டனம் கூட அந்த ஆள் மேல வரல. ஏன்? அவன் தான் மாட்டிக்கிட்டான்னு தெரியுது. மித்தவெல்லாம் கை கழுவுறான்ல, நீங்களும் சேர்ந்து கை கழுவ வேண்டியதானே? ஏன் கை கழுவுறதுக்கும் கூட தயக்கம்? ஏன்னா இப்ப அவன் ஏதாவது லிங்க் பண்ணி விட்டுருவானா? இந்த கேள்விகளே கிளப்பி விடுறீங்களே பாரு. இல்ல கிளப்பி விடல, கேள்வி இருக்கு உண்மையாவே. ஏன்னா இப்ப இந்த ஆள் யாராருக்கும் அனுப்பியிருக்கான்ல. சரி, இப்ப இந்த ஆள் மேல பதியப்பட்ட வழக்கு என்னன்னு பாக்கணும். என்ன வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா, இவன் கற்பழித்து விட்டான்னு வழக்கு பதிவு பண்ணல. ஏன்னா இவன் விவரம் கன்சென்ட்டோட தான் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். இப்ப இந்த மேல சர்ச்சை வந்தோடனே அறிக்கை கொடுத்துட்டான். அந்த அறிக்கையில வந்து இதுவரை நான் செய்த அத்தனையும் கன்சென்ட்டோடு, அதாவது இவன் நீலப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு போய் தான் எடுத்திருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, போஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களை வந்து இந்த நிர்வாணமா இந்த மாதிரி உடல் உறவு கொள்ளும் பொழுது நான் வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு சம்பந்தம், இதை நான் அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு சம்பந்தம். திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஃபாதர் முன்னாடி கேட்குற மாதிரி கேட்டுருக்கீங்க. அப்படிதான் கன்சென்ட் வாங்கியிருக்கேன்னு அந்த பைத்தியம் சொல்லுதுங்க, அந்த அயோக்கிய நாய் சொல்லுதுங்க. நம்ம என்னங்க பண்ணலாம்? இப்போ புரியுதா? இவனுங்க தப்பான வாழ்க்கைக்கு கன்சென்ட்னு ஒரு டெர்மினாலஜி தூக்கிட்டு வருவானுங்கன்னு நம்ம எவ்வளவு முறை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கன்சென்ட்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு இவங்க என்னென்ன அசிங்கம்லாம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமா, இந்த வந்துட்டான். கன்சென்ட்டோட தான் பிட்டு படம் எடுத்தேன், கன்சென்ட்டோட தான் அந்த பிட்டு படத்தை பகிர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அலையுது அந்த நாய். சரி, இப்போ இந்த நீலம் படம் எடுத்த, அதாவது நீல படம் எடுத்த இந்த நபர் 2 இயக்கத்தில் இருந்திருக்கிறார். ஒன்று வந்து சிபிஐ. அந்த சிபிஐ வந்து அவரை பொறுப்புல இருந்து நீக்கி அவரை விரட்டி விட்டாங்க. நீலம், அது என்னது, நீலம் ஃபிலிம் இதா, நீலம் ஆர்ட்ஸ் இதுல இருந்திருக்காரு. அதுல இருந்து எதுவும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அநேகமா வந்து வரலாம். ஸோ இந்த 2 இதுலையும் அவர் செயலாற்றி இருக்காரு. இப்போ இவருடைய க்ளோஸ் சர்க்கிள்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டிஎம்கே பேக்ரவுண்டு, தலித்திய பேக்ரவுண்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்ட் பேக்ரவுண்டு, அதுக்கு அடுத்து தான் கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டு. வெளிப்படையாக சொன்னோம்னா இவர்கள் எல்லாம் இடதுகை பழக்கம் கொண்டவர்கள். சரி, ஏதோ ஒரு கை பழக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, இடதுகை பழக்கம். இடது கையில சாப்பிட்டா வலது கையில மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்க போறான். அதுதாங்க, இடது கையில வந்து தொடர்ச்சியாக இந்த பழக்கத்தை கொண்டவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இப்பதான் எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து வலதுசாரி இடதுசாரி, ஏன் இடதுசாரி வலதுசாரின்னு இப்போ புரிஞ்சிருச்சு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் இடதுசாரிங்கிறது இன்னைக்கு வந்து உறுதி ஆயிருக்கு. ஸோ இப்போ இவர் எத்தகைய இடதுசாரி அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சாரி இருக்க பக்கம் போவார், அதான் இடதுசாரியா? அதாவது சாரி உருக்கும் போது இடது கை மட்டும் தான் பயன்படுத்துவார். அதனால அவர் இடதுசாரி. சரியா? பேச வச்சிட்டீங்களா? அவ்வளோ அயோக்கிய கூட்டங்க அது. நீங்க மாட்டிக்கிட்டாங்க, மாட்டினோடனே மித்தவன உத்தமன் ஆயிட்டான். இப்போ இங்க வேறு அவன் ஃபோனை ஒழுங்கா எடுத்து ஆய்வு பண்ணி அவன் யாருக்கு அந்த பிட்டு படத்தை ஷேர் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சாவே அந்த அயோக்கியன்களும் உள்ள வரணும். 15 பேர் கொண்ட குழுவாம் பாரி. 15 பேர் கொண்டு வர புரியல, எடுக்கிறதே 15 பேரா? இது என்னங்க பெரிய இந்த படம், அவதார் படம் ஆக்ஷன் ஃபயர் எடுக்கிறோம் இல்லங்க? நீங்க தான் சொல்லுவீங்க கிராஃப்டிங் வந்து இந்த நீலம் அசோசியேஷன்ல கரெக்டா கிராஃப்டிங்லாம் பண்ணுவாங்க, நீங்க பலமுறை பாராட்டி இருக்கீங்க. ரஞ்சித் அண்ணனோட படத்துக்கு வந்து அவரோட ஆர்ட்டுக்கு நான் வந்து அடிமை, சரிங்களா? நல்ல ஒரு கிராஃப்ட் அவர்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல இருக்கவனா எல்லாருமே நல்லவன், இந்த குரூப்ல இருக்க எல்லாரும் கெட்டவன் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இங்க இருக்க கெட்டவனை மட்டும் கண்டுக்காம கடந்து போயிட்டு தான் இருந்தாங்க இத்தனை நாளா. எங்க வெளிப்படையா கேட்கிறேன், இந்த தத்துவம் பேசுறானுங்கல்ல, அதாவது இந்த இடதுசாரி தத்துவம்ங்கிறதுல பெண்ணிய சுதந்திரம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க ஒன்று பேசிட்டு அலைகிறாங்கல்ல, இது முதல்ல வந்து இது என்னது, இது பெண்ணியமா? இதை நம்ம எவ்வளவு முறை விமர்சிச்சிருக்கோம். அதாவது பெண்களில் வந்து நம்ம வந்து உங்களுடைய ஜாப்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்க வேலை வாய்ப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்குன்னு இப்போ ஒரு அத்லெட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு அத்லெட்டிக் இதில் வந்து ஹெல்ப் பண்றதோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ அவங்களுக்கு துணை நிற்கிறதோ அது பெண்ணியம். இப்போ எத்தனை பேர் வந்து
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு கணவருடைய தயவும் கணவருடைய உதவியின் அடிப்படையில் அவங்க வந்து பெரிய பெரிய இடத்துக்கு எக்ஸாம்ஸ் எழுதி போயிட்டு கவர்மெண்ட் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆனவங்க இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சமூகத்திலையும் பார்த்துருக்கோம், சினிமா படங்களையும் பார்த்துருக்கோம், சூரியவம்சத்திலையும் பார்த்துருக்கோம். அப்ப இதுதான் பெண்ணியம். குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த குடும்ப இது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்த கட்ட வரையறையும் உருவாக்கி கொள்ளுதல், அவங்களுக்கான ஒரு இடத்த சமூகத்துல நிலைநாட்டி கொள்ளுதல்ங்கிறது தான் பெண்ணியம். அதற்காக குடும்பத்தை விட்டு வெளியில வர்றது தான் பெண்ணியம்ங்கிறது முட்டாள்தனம். புரியுது நான் சொல்றது? இப்போ ஒருத்தருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு டாக்டரா இருக்காங்க, அவங்க ஒரு கணவர் இருக்காருன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, இவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, குடும்பமாகவும் இருக்கிறாங்க. கரெக்டா? இப்போ சில பேர் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தே வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி நிர்வகிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அந்த சமத்துவம் இருக்காங்கிறதான் பார்க்கப்படணும். பெண்கள் இல்லப்பா நீ வந்து எனக்கு வந்து நீ எப்பவுமே வந்து கிச்சன்ல தான் வேலை செய்யணும், எனக்கு நீ வந்து பணிவிடை செய்யறதுக்கு மட்டும்தான், நீ மற்ற வேற எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னா தான் அங்கே அடிமைத்தனம் இருக்குங்கிறது பொருள். இப்போ இந்த அடிமைத்தனம்ங்கிறதுலாம் அதெல்லாம் வெள்ளைக்காரன் காலத்தோடய கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு வந்துருச்சு. தமிழ் சமூகம் மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட சமூகத்திடம் இந்த அடிமைத்தனம் காலத்திற்கும் எங்கேயுமே இருந்ததில்லை. அதுக்கு நம்ம பல எடுத்துக்காட்டுகளை சொல்லணும். சங்க காலம் தொட்டே நம்ம வந்து எத்தனை பெண்பார் புலவர்களை நம்ம எடுத்துக்காட்டு காட்ட முடியும், பெண் வீரர்களை நம்ம காட்ட முடியும், பெண் ராணிகளை நம்ம காட்ட முடியும். தோழிகள் வந்து தூது போகும்பொழுது அவங்க எவ்வளோ தைரியமாக போயிருக்காங்கன்னு இருக்கு. அவங்க அதாவது அந்த தலைவனாக பாடப்படுறவனை எதிர்த்து பேசிய பெண் இது இருக்காங்க. 2வது நற்றாய் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு இருக்கு. அதுக்கு நற்றாய் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து சங்க இலக்கியத்துல எல்லாம் வரும் நற்றாயினா. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண் வந்து வழிபோக்கில், அதாவது வழிபோக்கு இந்த சென்ஸ் எப்படி சொல்றது, இப்போ காதல் இருக்காங்க, காதலிச்சுட்டு அவங்க வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது அப்பா அம்மா பார்த்து வச்ச பையன் கிடையாது. அப்போ அந்த பெண்ணை திரும்ப வந்து குடும்பத்தில் சேர்த்துக்கிற ஒரு பெண் இருக்காங்கல்ல, தாய் இருக்காங்கல்ல, அதுக்காக வந்து பறிஞ்சு பேசுவாங்கல்ல உறவுக்காரங்கிட்ட. இப்போ என்ன என் பெண்ணு என்ன தப்பு பண்ணிட்டா, அவனுக்கு பிடிச்சவங்களோட போயிட்டா, இப்போ என்ன அந்த பையனுக்கு அவன் நல்லா தானே இருக்கான், அவன் என்ன பொண்ணை பார்த்துக்க மாட்டானான்னு சொல்லி பேசி சேர்த்து வைக்கிறாங்கல்ல, அவங்கள நற்றாய் நல்ல தாய் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் வரைய இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு முற்போக்கான சிந்தனை கொண்ட தமிழ் சமூகம். இந்த மாதிரியான தமிழ் சமூகத்துல நீ வந்து திரும்ப வந்து பெண்கள் அடிமையா இருக்கிறாங்க, பெண் ஏன் அடிமையானால் புத்தகத்தை எழுதுறது, அதுவே ஒரு டிப்பி புத்தகம், அதுவே அடுத்தவனை பார்த்து காப்பீடு எழுதுற புத்தகம். ஆனா இது எழுதும்போது என்ன ஆகும்னா, பெண் ஏன் அடிமையானால்னு சொல்லும்போது என்ன ஆகும், அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் அடிமையா இருக்கிறாங்க போல அப்படிங்கிற ஒரு உளவியல் வந்து தமிழ் சமூகத்துல வருது இல்ல. இதைத்தான் இவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, இந்த நெரேட்டிவ் செட் பண்ணி இவங்க அப்படி என்ன பெண்களை லிபரேட் ஆகி எத்தனை பெண்ணியவாதிகள் வந்து கலெக்டர் ஆகவும் எத்தனை பெண்ணியவாதிகள் டாக்டராகவும் ஆயிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. அவங்க கிட்ட போய் அந்த பெண்கள்கிட்ட கேளுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்த ஆண்கள் யாராருன்னு கேளுங்க. கண்டிப்பா அவங்க ஒரு 5-6 பேரை சொல்லுவாங்க. எங்க அப்பாவை சொல்லுவாங்க, அவங்க அண்ணனை சொல்லுவாங்க, அவங்க தம்பியை சொல்லுவாங்க, உறவுகளை சொல்லுவாங்க, இல்ல மென்டோர்னு யாரையாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடிப்படையிலே இவங்க வந்து இந்த பெண்ணியம்ங்கிறத வந்து எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்காத, பல பேரோட போகணும், இந்த ஒன்னா வந்து கல்யாணம் ஒரு தாலிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை கட்டி வந்து அடிமைப்படுத்திடுறான், அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான், அவனுக்கானவன்னு சொல்லிடுறான். இதை இனி எதிர்த்து பேசி ஆகணும். என்னங்க கல்யாணம் பண்ணிட்டாரு, அவரோட என்ன புரியல, அதை எதிர்த்து செயல்படணும். எதிர்த்துனா எப்படிங்க செயல்படுறதுன்னா, என் கூட படு. இவங்க இதுதான் இவங்க பெண்ணியம். கல்யாணம் ஆயிருக்க பொண்ணு அதுகிட்ட போயிட்டு தாலி ஒரு அடிமை சின்னம், தாலி கட்டி உன் கணவன் வந்து உரிமை கொண்டாடிக்கிறான் அப்படின்னா, ஒருத்தன் இதை போய் பேசுறானா அவனை செருப்பு கட்டி அடிக்க வேணாம். அவன் அடுத்து என்ன சொல்ல வரான், இதைதான் சொல்ல வரான், என் கூட படுங்கிறான். அவங்களுக்கு ஹஸ்பண்ட் வீடு எல்லாம் இருக்கலாம், அங்க படுக்காம எங்க படுக்க கூப்பிடுறான். ஹஸ்பண்டோட படுக்கிறது அடிமைத்தனங்க. ஓகே, கழுத்துல தாலி கட்டிட்டாங்க, தாலி கட்டி அடிமையாக்கி படுக்கிறான். அப்படிலாம் படுக்க கூடாது. நீங்க வந்து எப்படின்னா எல்லாரோடையும் படுக்கணும். அப்பதான் வந்து பெண்ணிய புரட்சி. பொது உடைமையா? இதுக்கும் பொது உடைமைக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி இல்லைங்க, அது பொதுவா எல்லாம் அப்படி சொன்னதுனால அப்படி எடுத்துக்கிட்டேன் நானு. அதாவதுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்படியே ஒரு இவன் வந்து இப்ப இவன் இந்த மாத்தூர் சத்திய விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்ப யார் அதை மாத்து, இப்ப உங்களை சொன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்க, வேற யாரை சொல்ல போறீங்க? நம்ம கேமரா தம்பியை சொல்லாதீங்க, அவனுக்காக நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க சுந்தர், நீ என்ன திருப்பாதீங்க. பேசிக் என்னன்னா, மாத்தூர் சத்தியான்னு அந்த ஆளு இவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னை வந்து ஒரு புரட்சிவாதி மாதிரி காமிச்சுக்கிறான். இவன் புரட்சிவாதிங்கிற பேர்ல இவனை கூப்பிட்டு வந்து இந்த நீலம் அசோசியேஷன்ல மேடையில பேச வைக்கிறது, அந்த கல்ச்சுரல்ல இவனை பேச வைக்கிறது. இவன் அந்த நேரத்துல வந்து
பெண்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த எங்கள் தந்தை பெரியார் மட்டும் இல்லைன்னா நாங்கள் வந்து இவ்வாறு அலைந்திருக்க முடியுமா? தந்தை பெரியார் மட்டும் அவரோட மனைவியை கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? போற மனைவியை வந்து என்ன சொல்லி விட்டாருன்னு தெரியுமா? இப்படிலாம் பேசி இவங்க பெண்ணியவாதத்தை பரப்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பெண்கள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, பரவாயில்லையே, எந்தவித கண்ட்ரோல் இல்லாம ஒருத்தனா எந்த லவ்வரை எவனை போயிட்டு லவ் பண்ணாலும் வந்துட்டு துப்பட்டா போடுங்கள் தோழின்னு சொல்றான். ஆனா இவன் பாருங்க, துப்பட்டாவை அவருங்கள் தோழிங்கிறான். துப்பட்டா எதுக்குங்க தோழி, மேலாடையே அவுத்து விடுங்கள் தோழி அப்படிங்கிறான். சரி, இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கானே இவன். அப்ப இவன் மாதிரி ஒரு ஆண் மகன் எங்க இருப்பான்? சுதந்திர போராட்ட வீரன். இவன் பாரு, பெண் சுதந்திரத்துக்காக இவன் விட்டா இவனே பெண்ணா மாறிடுவான் போலயே. சேகோரா டிஷர்ட் வர போட்டிருக்கான். ஆமா, தேவைப்பட்டு அதையும் கழட்டி போட்டுறான். இவன் பயங்கரமான ஆளா இருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்க பெண்கள்லாம் வந்து இவன் மேல வந்து ஃபயர் விட்டுருக்காங்க போல. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பெண் தோழிகள்கிட்ட பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கான் வந்து பாத்தீங்கன்னா, தோழி நீங்க என்ன தோழி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த தோழிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து இப்போதைக்கு வெட்டியா தான் இருக்கேன், அதனாலதான் இந்த கூட்டத்துல தோழியா இருக்கேன் நானு அப்படின்னு சொல்றான். நீங்க தோழின்னா இதுக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்கான். தோளோடு தோல் நம்ம உரசிக்கணுங்க, அதனாலதான் தோழி அப்படின்லாம் உட்காந்து விளக்கத்தை கொடுத்து கடைசியில் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணுகளை வந்துட்டு தோல் கொடுத்துருக்கான். ஒரு காதல் வலைன்னு சொல்ல முடியாது. இவன் காதலிக்கும் இல்லை, ஏன்னா இவன் காதலுக்கு எதிரானவன். ஏன்னா காதல்ங்கிறது என்ன கான்செப்ட்? காதல் அடிமை ப்ரோ. அதான் ஒரு மனசு காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மேல் வரக்கூடிய அன்பு, பரஸ்பர புரிதல், இதுதானே காதல்மோ. அது இருக்கக்கூடாது. என்ன காதல்? ஐ லவ் யூ, ஐங்கிறது சுயநலம், யூங்கிறது பாத்தீங்கன்னா யூ அதுவும் சுயநலம். நடுவுல இருக்க அந்த லவ் அது பவ்வு, அதனால அது விட்டுரு, அதனால அதையும் விட்டுரு. இது எல்லாமே சுயநலம் பிடிச்சது. அது என்ன, இவ்வளவு நாள் நாங்க காதலை ஏன் ஏத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, சிகப்பு கலர்ல ஹார்ட்டின் போடுறாங்க, அந்த சிகப்பு கலருக்காக மட்டும் தான் காதலை ஏற்கிறமே ஒழிய மத்தபடி எங்களுக்கு வந்து ப்ளூ ஹார்ட் தான் பிடிக்கும். இப்போதாங்க புரியுது என்னத்துக்கு ப்ளூ ஹார்ட்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. இப்பதான் எனக்கு அதுக்கு மீனிங்கே புரியுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒருவனுக்கு ஒரு தீங்கிற கலாச்சாரம் இருக்கக்கூடாது. ஒரு பெண் ஒருத்தன் கூட திருமணம் செய்து வாழுதல்ங்கிறது இருக்கக்கூடாது. அப்ப இதுக்கெல்லாம் எதிர்த்து உடைச்சு புரட்சி செய்வோம் தோழிங்கிறான். சொல்லும்போது அந்த பெண்களுக்கு இதை எப்படி நம்ம புரட்சி செய்யறது மாத்தூர் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிங்கிறாங்களா? சரியா, மாத்தூர்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லிருக்கான், வாங்க நம்ம கொடைக்கானல்ல போய் தான் இந்த புரட்சி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைன்மெண்ட்டுக்கு, இந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெண்ணு மட்டும் கூட்டு போனா இது பண்ண முடியாது, இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி, இது ஒரு கூட்டு முயற்சி, உயர்வான சிந்தனையோட உயர்வான மலை ஏறி அந்த மாதிரி வந்து மலை ஏறினாதான் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்களோட அவன் மலை ஏறி இருக்கான். சரியா? இப்படிதான் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த அயோக்கிய நாயி, இந்த பொறுக்கி பய எல்லா பெண்களையும் கூட்டிட்டு போயிட்டு இவன் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணும் பொழுதும் வந்து இயற்கையா என்ன பண்ணுவாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இதுல பண்ணுவாங்க. இவன் மட்டும் லைட்லாம் ஆன் பண்ணியிருக்கான். ஐயோ, அப்ப இருக்கக்கூடிய பெண்கள் என்ன கேட்டிருக்காங்க, எதுக்குங்க லைட்டை பண்ணா, அப்பதானே கேமரால ஒழுங்கா பதியும்னு கேட்டிருக்கான். கேமராவா? என்னங்க கேமரானா, அப்போ ஒரு இது கொடுத்துருக்கான், ஒரு பத்திரம் கொடுத்துருக்கான். இந்த பத்திரம் கொடுத்து அந்த போட்டு அதுல வந்து நானும் நீங்களும் இப்போது பாலியல் உறவு வைத்துக் கொள்ள போகிறோம், அதை நான் உங்களோட கன்சென்ட்டோடு பதிவு செய்து கொள்ள போகிறேன். இந்த பதிவை வந்து நான் எனது நண்பர்களுக்கோ எனது சுற்றத்திற்கோ அனுப்ப வாய்ப்பு உள்ளது, அதையும் நீங்கள் ஒப்புக்கொண்டு இந்த NOC சர்டிபிகேட்டில் காப்பிரைட் கேட்காமல் இருக்குமாறு. ஓகே, புரியுதுங்க. நீ வரும், எனக்கு ஏன் பிரச்சனைங்க? காப்பிரைட் பிரச்சனை எல்லாம் வராம எந்த நிறுவனமும் வந்து எங்களோட இந்த படத்தை வந்து உரிமை கொண்டாடாமல் இருக்கிற நான் வந்து உத்தரவாதம் சொல்றேன். மற்றபடி வந்து இதுல வந்து எந்த விதமான உயிரினங்களோ வனவிலங்குகளோ துன்புறுத்தப்படவில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லா போட்டு கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது அனிமா இந்த சர்டிபிகேட்டுக்குன்னு அனுப்புவான்னு நினைக்கிறேன். இதுக்கு CBFC-க்கா சொல்ல முடியாதுங்க. ஜனநாயகன் படம் வரதுக்கு முன்னாடி இந்த படங்கள் வந்தாலும் வந்துடும். சொல்ல முடியாது. சீக்கிரம் சர்டிபிகேட் போட்டு அனுப்பி விடுங்க அந்த படங்களை. இது மாதிரி படம் எடுத்து வச்சுக்குவான் போல. அப்ப அந்த பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து புரட்சி பண்ணணும்ல. அதாவது இந்த பெண்களோட மனநிலையும் நம்ம வந்து இங்க மதிக்கணும். என்ன மனநிலைனா, இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் நியூடிஸ்ட். என்ன ப்ரோ? நியூடிஸ்ட். நீங்க ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. நியூனா புதுமை, நியூடுனா நிர்வாணம். ஓகேவா? தங்களோட உடலை வந்து அங்கங்களை வந்து காட்டி மகிழ்றதுல இவங்களுக்குலாம் வந்து ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா, இந்த உடல்ல வந்து பொத்தி வைக்கணும், போட்டி வைக்கணும்னு சொல்றாங்களாம். யார் சொல்றாங்க கேட்டா மதங்கள் சொல்லுதான். அல்லாஹ் சொல்றாராம், முருகர் சொல்றாராம். அதனால கடவுள்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்களை போத்திக்க சொல்றாங்களாம், உடை உடுத்த சொல்றாங்களாம். இது கேட்கறதுக்கு எரிச்சல் வருதா இல்லையா? உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு புடவைகள் விற்கப்படாதுன்னு ஒரு செய்தி மட்டும் போட்டு பாரு. ஆண்கள் போராட்டத்துக்கு வரானா, பெண்கள் போராட்டத்துக்கு வரானா? இந்த டி நகர்லாம் இங்க போய் பார்த்துருக்காங்களா? பார்த்தது இல்லையா? ஏங்க, ஒரு பெண் இப்ப நமக்கு மிஞ்சி எத்தனை ட்ரெஸ் வச்சிருப்போம் நம்ம?
நாங்க ஒரு 3 ரேக் இருக்குங்க, அவ்வளவுதாங்க. சரி, ஒரு போனா ஒரு உள்ளாடைகளுக்கான 10 சட்டை, ஒரு 10 பேண்ட், இவ்வளவுதானே இருக்கும். இது இத்தனைக்கும் வந்து நீங்க மீடியால வரீங்க அடிக்கடி வந்து. ஆனா பெண்களுக்கு சராசரி எவ்வளவு புடவைகள் இருக்குங்கிறது போய் கேளுங்க. இந்திய பெண்களுக்கு வந்து எவ்வளவு புடவைகள் வாங்குவாங்க சராசரியா அப்படிங்கறத போய் பார்க்க சொல்லுங்க. இந்த துணி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? இன்ஸ்டாகிராம்ல பல பேர் எதை தொழிலா பண்ணிட்டு இருக்கிறான், புடவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர், அவ்வளோ பேர் புடவை வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்க வேண்டாம் தான் நாங்களும் சொல்றோம். ஒத்த பேண்ட் நான் எவ்வளவு எபிசோடுக்கு போட்டு வந்தேன். அவ்வளோ புடவைகள் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்களுக்கு இந்த புடவைகள் இதெல்லாத்தையும் வந்து ஆண்கள் வந்து திணிக்கிறாங்களாம். அதனால உருகுங்கள் தோழின்னு தனது இடது கையால் இவர் உருகி இருக்காரு. இப்படி இந்த பெண்களை கூட்டிட்டு போயிட்டு புடவை கட்டாத, இது பண்ணாத, அவுத்து போட்டு அலை, மாடர்னா இருக்கணும். அப்பதான் வந்து அப்ப ரெண்டாவது வந்து இந்த உடம்போடைய அங்கங்கள்லாம் மறைச்சு கவர்ச்சி வந்துருச்சான். கவர்ச்சி வந்தனால மறைக்கலையா, மறைச்சு தான் கவர்ச்சி வந்துருச்சான். புரியுதுங்க. புரியல இல்ல, புரியலன்னு புரியுதுங்க. இப்ப இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்போ ஒரு பூ இருக்கு, பூவில் தேன் இருக்கு. இந்த தேனை வந்து வண்டு போய் எடுக்குது, ஈ போய் எடுக்குது. இதுதான் இயற்கை. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன், அதுக்காக அந்த பூவோட கலரு, அதோட தேனை கொடுக்கறது, இதெல்லாம் இயற்கையோட கட்டமைப்பு. அதே போல ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய உடலை பார்க்கும்போது அவனுக்கு காம சிந்தனை வரணுங்கிறது இயற்கை. இது மனிதனுக்கு பெண்ணுடைய உடலை பார்த்து தான் காம சிந்தனை வரும். நாய்க்கு எப்படி வரும்? மாத்து சத்திய நாய்க்கு சொல்ல, ஒரிஜினல் நாய்க்கு, தெரு நாய்க்கு, நாட்டு நாய்க்கு என்ன வரும்? ரெண்டுத்துக்கும் எனக்கு தெரியாதுங்க எப்படி வருதுன்னு. ஸ்மெல்லு. ஓ, கரெக்ட். ஸ்மெல் வரும்போது அப்பதான் அதுக்கு அது ட்ரிகர் ஆகும். ஆனா மனிதர்களுக்கு பெண்களோட உடலை பார்க்கும் பொழுதுதான் ஈர்ப்பு என்பது ஏற்படும். இது இயற்கை. இந்த ஈர்ப்பு எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறனால தான் அவங்க என்ன பண்றாங்க, பெண்களை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த மாதிரியான உடல் பாகங்கள் வந்து ஆண்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு வந்து அவனுடைய நம்ம வயர்டு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு காம சிந்தனை வரும். அதனால அந்த காம சிந்தனையிலிருந்து அவங்கள மாற்றணுங்கிறதுக்காக அந்த உடை ஆடைங்கிற அந்த கான்செப்ட்லாம் வருது. அப்படிதான் நம்ம உடை போடுறோம், அப்படிதான் நம்ம நாகரிகத்தை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அதனால தான் பப்ளிக் நியூடிட்டியை நம்ம அவாய்ட் பண்றோம். இதெல்லாம் இப்படிதான் வருது. இதனால தான் மனிதன் நாகரிகமானவன் சொல்றோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்லை நாங்கள் நாய் மாதிரி தான் அலைவோம், அதுக்காக வந்து இப்படிதான் இந்த மாதிரி வாழ்றதுதான் தோழி வாழ்க்கை. அதுல இந்த பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த காரல் மார்க்ஸோடைய தத்துவங்கள்லாம் எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திருநாயை பார்த்திருக்கீங்களா? ஒரு பெண் நாய் இருக்கும், பல ஆண் நாய்கள் வந்து புணர்ந்துட்டு போகும் தோழி. நம்மளும் அத்தகைய வாழ்க்கையை வாழணும் தோழி. அதான் சொல்லியிருக்காரா கார்ல் மார்க்ஸ்? அவர் கார்ல் மார்க்ஸ் சொல்ல, இவன் சொல்லியிருப்பேன். இவன் கிட்ட தானே கார்ல் மார்க்ஸோட அவங்க போய் படுத்தாங்க, இவன் கிட்ட தானே படுத்திருக்காங்க. மாத்தூர் மேனிஃபெஸ்டோன்னு இவனே எழுதுறான். ஆமா, இவன் கம்யூனிசம்னா என்ன, அது ஏன் சிகப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்குலாம் இவன் 1000 காரணங்களை சொல்லிட்டு இவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கதையை அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் நீல எசன்ஸையும் கலந்து போட்டு கலக்கி உதட்டு சாயத்தில் கம்யூனிசம் தெரியுதடி அப்படின்னு போட்டு முடிச்சு விட்டான். ஸோ இதுதான் இது. ஸோ இது என்ன பண்ணியிருக்கான், சரி ஓகே, அடுத்து வந்துட்டு இப்போ அந்த நீலம் இது அசோசியேஷன் வேலை இருக்கனால இந்த நீலப்படம் எடுக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு எடுத்துருக்கான் போல. ஸோ இப்படியே எடுத்துருக்கான். இது எத்தனை பொண்ணுகள் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் இவனால இப்போ வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத வந்து விசாரணையின் அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. வித் கன்சென்ட் தான். யாரையும் வந்து அவன் தூக்கிட்டு வந்து கற்பழிக்கலாம் இல்லையா, அவன் வந்து எல்லாரும் பேசி மயக்கி அவங்களை வந்து ஒத்துக்க வச்சுதான் எடுத்திருக்கான். இப்போ இவன் மேல ரேப் கேஸ் எல்லாம் பதிவாகலை, ஹராஸ்மெண்ட் கேஸ் பதிவாகலை. இவன் மேல பதிவான வழக்கு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம அவங்களுடைய அந்தரங்க வீடியோக்களை அடுத்தவரிடம் பகிர்தல். காப்பிரைட் இஷ்யூ இல்லைங்க, அந்த செக்ஸுவல் பேஸ்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரைவேட்டான வீடியோஸை வந்து அவங்களோட அனுமதி இல்லாம நீங்க அடுத்தவர்கிட்ட பகிர்றது வந்து ஒரு ஐடி குற்றம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு குற்றம். இதன்ல மட்டும்தான் அவனை இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதான் குற்றம். இப்போ இதுதான் குத்தம். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நிறைய பசங்க தெரியாம தான் பண்ற போறாங்க. இது என்ன மேட்டர்னு கொஞ்சம். அதாவது என்னன்னாங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு குளிக்கிறது வந்து ஒருத்தன் எடுத்துருக்கான். அந்த பொண்ணு குளிக்கிறத வந்து அந்த பொண்ணே அக்செப்ட் பண்ணி கூட கன்சென்ட்டோட கூட அந்த பொண்ணு வந்து வீடியோ கொடுத்துருக்குனே வச்சுக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காதலனுக்கு அந்த பொண்ணு வந்து அவன் அதை அனுப்பியிருக்கு. பேசிக்காக இன்னைக்கு நடக்கிற விஷயத்த சொல்றேன். இப்போதான் இந்த வீடியோ கால் அதுங்கிறதெல்லாம் வந்தனால இந்த நிறைய பேர் சும்மா இல்லாம இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சி அலையிறவங்க என்ன பண்றாங்க, பெண்களை வந்து லவ் பண்ற பிள்ளைங்களும் கூட இந்த மாதிரி வந்து வீடியோ அதை பண்ணு போட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கானுங்க. இப்படி எடுத்து வச்சிருக்கிற ஒரு விஷயத்த அவன் அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம அனுப்புறான்னு வைங்களேன். இப்ப இந்த பொண்ணு வந்து என்னுடைய அந்தரங்க வீடியோவை நான் இவனுக்கு அனுப்புனேன்,
ஆனா இவன் என்னோட கன்சென்ட் இல்லாம அடுத்தவங்களுக்கு அதை பகிர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு குற்றம். புரியுதா? ஒரு பிரைவேட்டான ஒரு விஷயத்த வந்து அடுத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது ஒரு குற்றம். ஸோ ப்ரைவேட்டான ஒரு இன்டிமேட்டான ஒரு மொமெண்ட்டை வந்து இவங்களுடைய அந்த காதல் களியாட்டத்தை அவன் எடுத்து வச்சான்ல, அதை வந்து அவங்க சரி எடுத்து என்னடா பண்ண போறீங்க? அது தெரியலையே எனக்கும். எதுக்கு இந்த பெண்கள் கிட்ட அவன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பான், அவன் எதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பான்? இல்லைங்க, இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம், இன்ஸ்டாகிராமில் போடுறோம், எதுக்கு எடுக்கிறோம் சொல்லுங்க? போஸ்ட் போடுறதுக்கு. அவனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். அப்போ அதுதான் தெரியுது இல்லைங்க, எடுத்தாவே பரப்ப போறான்ட்டு. அப்புறம் எதுக்கு இவங்க அந்த வீடியோவில் கன்சென்ட்டோட இவங்க எதுக்கு கொடுக்க போறாங்க? இங்க வெளியிடாமல் இருக்கிறது ஜனநாயகன் படமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அலைகிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இதே வேலையை ஒரு இந்த சித்தாந்தம் பேசாத ஒரு அயோக்கிய நாய் பண்ணியிருக்கான்னு வைங்க, அவன் மேலே இந்த கேஸ் தான் போடுவாங்களா? இப்போ வந்துட்டனா பாயிண்ட்டுக்கு, இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் இந்த நாயை திட்டிட்டு இருந்தேன்னு புரியுதா? இங்கே என்ன நடக்குது? இவனை ரேப் கேஸில் தானே கைது பண்ணியிருக்கணும். ஆனால் இவனை எதில் கைது பண்ணுறாங்க பாருங்க. இவனை கைது பண்ணுறது எதுலன்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டார். இது என்ன குற்றம்? இதுக்கு என்ன தண்டனை வந்துடும் நினைக்கிறீங்க? பெருசா இதெல்லாம் பெருசாக வராதுங்க. அப்படி இல்லை தலைவரே, இந்த பெண்கள்லாம் அவங்க விக்டிமா வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி வெளியே வருவாங்க? அந்த அவமானத்தை அதெல்லாம் வரமாட்டாங்கல்ல. ஏன்னா இந்த விஷயமே நார விஷயமா இருக்கு. அப்போ பெண் காவலர்கள் என்ன பண்ணணும்? அவங்க என்கரேஜ் பண்ணி இப்ப இவன் மேல என்னன்னா, இவன் மேல செக்ஸுவல் அபியூஸ், செக்ஸுவல் அசால்ட் கேஸ் தானே கொண்டு வரணும், ரேப் கேஸ் தானே கொண்டு வரணும். ஒரு பெண்ணை வந்து வீடியோ முனையில வச்சு மிரட்டியிருக்கான், பிளாக்மெயில் கேஸ், இதெல்லாம் வரணும்ல. இதெல்லாம் ஏன் வரல இவன் கேஸ்ல? ஏன்னா இவன் சிகப்பு சட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டான், நீல சட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இதுதான் பிரச்சனை. இந்த பகுத்தறிவு முகம், இந்த நீல சட்ட முகம், பெரியார் முகம், இது எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இந்த மாதிரி தான் பல காம கொடூரங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏண்டா வீடியோ எடுத்தது தப்பு இல்லை, அது கன்சென்ட்ல வந்துடும். கன்சென்ட்ல தான் எடுத்தேன் அப்படின்ட்டான். இது என்ன, ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா அவனே ஒரு சாடிஸ்ட் நாய். அந்த சாடிஸ்ட் நாய் என்ன கன்சென்ட்ல போய் எடுத்துருக்க போகுது? அதை எடுத்தேன், அதை நான் வச்சிருந்தேன், அதை பொசஸனாக வச்சிருந்தேன், அதை அடுத்தவனுக்கு அனுப்புனேன். அந்த அடுத்தவனுக்கு அனுப்புனது தான் குற்றமா? இப்போ அவன் அனுப்பல, அவனா எடுத்து பார்த்துட்டானா அது குற்றம் இல்லையா? எடுக்கும் போதே பார்த்துருப்பான்லங்க. இல்ல அவன் பார்க்கறது இருக்குங்க, அடுத்தவங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னு வைங்க, அந்த போனை ரிப்பேர் கொடுத்தா அங்க இருந்துச்சுன்னா இப்போ அது குற்றம் இல்லையா? இப்போ ரிகவர் பண்ணி எடுத்துருவாங்க. இது என்ன கான்செப்ட் இது? ஒரு பெண்ணை ஒரு உறவு கொள்ளும் போது ஒரு பெண்ணை வீடியோகிராஃப் எடுக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் எதுக்கு எடுப்பான்? முதல்ல எதுக்கு எடுப்பான் அவன்? வேற என்ன பர்பஸ் இருக்கு? யூடியூப்ல போட்டு காசு பார்ப்பானா? இல்லைன்னா அந்த எனக்கு என்ன தோணுதுன்னா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப இந்த ஆபாச வலைதளங்கள்லாம் இருக்குல்ல, இந்த காசு கட்டி அந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்குல்ல, இதுல என்னன்னா இவன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட அதை சொல்லியிருக்கான். அதை வந்து நியூஸ் மினிட்டுங்கிற ஒரு பத்திரிகை வந்து பதிவு போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுகிட்ட பேசும்பொழுது, உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, உனக்கு வந்து ஒரு எந்த ஸ்கில்லும் பெருசா இல்லை, பேசாம நீ இந்த அக்கௌண்ட்டை பண்ணி நீ அதுல சம்பாதிக்கலாம், அதுக்கு தான் நீ கரெக்டா இருப்பேன்னு இவன் பேசியிருக்கான். புரியுதா? அப்ப ஏன் இந்த வீடியோ அதுக்காக எடுத்துருக்க கூடாது? கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சாடிஸ்ட் வண்ண காவியங்கள்னு ஒரு கேஸுங்க, அவங்களும் ஒரு பொண்ணை இப்படி சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணு அப்படி சொல்லி தான் அபியூஸ் பண்ணாங்க. இவன் ஏன் எடுத்துருக்க கூடாது அதுக்கு? அப்ப இவன் மேல என்ன கேஸை போட்டு வச்சிருக்கீங்க? அவன் ஈஸியா தப்பிச்சு வர மாதிரி ஒரு கேஸை போட்டு வச்சிருக்கீங்க. அப்படியாங்க? இது ரொம்ப வளவலான்னு இருக்காது. வித் கன்சென்ட்டோட தாங்க அந்த வீடியோ எடுத்தேன், அவங்க அதை சொல்லி தான் பாருங்க, அதுல எந்த விதமான இதுவும் தடுக்கிறதும் இல்லை, அவங்களும் நான் வந்து எடுத்தோம், நாங்கள் 2 பேரும் எடுத்தோம். அதை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நான் காமிச்சேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, இந்த விக்டிம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சட்டப்படி நடக்கும். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தான் தெரியுமே இங்க என்ன நடக்குதுன்ட்டு. இந்த பெண்கள் எல்லாம் வெளியே வருவாங்க, நீங்க நம்புறீங்களா? ஓப்பனா நான் சொல்லவா, இந்த பல பெண்களும் குடும்பத்துக்குள்ள தான் இருப்பாங்க. அது ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள இருப்பாங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இருந்துட்டு இந்த ஆட்டம். ஸோ திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி கப்பு சிப்புன்னு தான் இருப்பாங்க. இவன் அனுப்புறத ஒருத்தவங்க 2 பேர் தான் இதை பர்சனலாக ட்ரிகர் ஆகி இவன் மேலே ட்ரிகர் ஆகி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி பெரும்பான்மையானவர்கள் இதில் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்போ அடிப்படையிலேயே இந்த நபர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய பெண்கள் அது இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, இவனை வச்சு கிளாஸ்லாம் எடுத்திருக்காங்க போல. என்ன கிளாஸு? அது ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் போல். வந்து ஸ்கூலில் கிளாஸ் நடத்துனது கவனிக்காத நாய்க இங்கே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பகுத்தறிவு பாடம், கம்யூனிச பாடம், கார்ல் மார்க்ஸுடைய பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து எடுத்ததோ போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் அது இதுன்னு போட்டு, இதில் என்னன்னா நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பெண்களும் இவங்க கூட எல்லாம் பழகிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்தது 10னா வராமல் ஒரு 500 இருக்கும் போல இருக்கே. என்னன்னே தெரியல. இவன் வந்த எல்லா பெண்கள்கிட்டையும்
இன்னும் நான் சொல்லலை, நிறைய விஷயம் சொல்லலை, நான் சொல்றேன். கொஞ்சம் நம்ம என்ன எடுத்து பண்ணியிருக்கான், இந்த மாதிரி வந்து பேசுறவங்க அது போறாங்கல்ல, அவங்க கிளாஸ் நடத்திருக்கிறான். இந்த கிளாஸ் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசும்போது லைட்டா ரொமான்டிக்கா நூல் விடுறது. வந்து லைட்டா வந்துட்டு அப்படியே நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க, ரொம்ப கியூட்டா பேசுறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த ஃபிளர்ட் பண்ணும்போது ஒரு சில பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிரும்ல இவன் ஃபிளர்ட் தான் பண்றான் அப்படின்ட்டு. அப்ப வந்து என்னங்க வெளிப்படையா ஃபிளர்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல என்னங்க தப்பு, இதுல என்ன தப்பே கிடையாது, நீங்க என்ன நீங்க என்ன கன்சர்வேட்டிவா, ஐயோ சரிம்மா போயிட்டு 4 மூலம் புடவையை சுத்திட்டு போயிட்டு உட்காந்துக்கோமா உள்ள இப்படின்னு போயிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டீக்ரேட் பண்றது, ஒதுக்குறது இல்ல, அவன் படுக்கணும்னு ஆசைப்படுறான், அவன் ஒதுக்க போறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்கள மேனிப்புலேட் பண்றது. அப்ப இப்படி நம்ம பேசணும்னா வந்து ரொம்ப நம்மளை வந்து ஓரம் கட்டுவாங்க போல, அப்ப அவங்களோட கொஞ்சம் கம்யூனிக்கலா பழகணும் போல. அப்பனா வந்துட்டு இங்க வா அங்க வான்னு கூப்பிடுறது. அப்புறம் நம்ம அங்க போயிட்டு காத்தாட நம்ம வந்து போராடலாம், காவாக்கரையில் நாம் வந்து நீராடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுருக்கான். அதையும் நம்பிக்கிட்டு இந்த பொண்ணுங்க போயிட்டு அங்க காத்தாடியோட போயிருக்குது, போராட்டத்துக்கு போயிருக்குங்க. இதெல்லாம் இந்த போராட்டம் பண்ணும் பொழுது போராட்டம், இது போராட்டம், மாத்தூர் சத்யாவுக்கு இது பெரும் போராட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இது எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறது. இதுல சில ஸ்கூலுக்கு இவனை கூப்பிட்டுருக்காங்க, சில காலேஜஸ்க்கு இவன் என்னத்தை கிழிச்சுக்கு தொலைச்சான்னு தெரியல, அவனை வந்து கூப்பிட்டு வந்து பேசுங்க சார், இவர் போயிட்டு பெரிய இது பொதுவுடைமைவாதம் அது இது இந்த வாதம் பக்கவாதம்னு பேசிட்டு வந்திருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு இயல்பா என்னன்னா ஒரு பெரிய ஆள் போல, பரவாயில்ல நிறைய பேர் கூப்பிடுறாங்களே, பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே, பெரிய ஒரு ஏதோ பெருசா புடுங்கிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி. அது வேற, இவர் வந்து ஒரு பெரிய போராளி இல்ல, இவர் வந்து அப்புறம் சேகுவாரா டிஷர்ட் போட்டா மட்டும் பத்தாது, சேகுவாராம நானும் சண்டைக்காரன் அப்படிங்கிறவங்க காட்டுறதுக்கு ஒரு கிளவுஸ் இதெல்லாம் போட்டு சார்பட்டா அந்த லிங்க் தான் அனைமா சார்பட்டா கூட இவனை வச்சுதான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற டவுட் தோணுது, சொல்ல முடியாது. வந்து போட்டு அந்த மாதிரி டவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படி தவறுது இது பண்றதெல்லாம் போட்டு போஸ் கொடுத்துருக்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு என்னன்னா சரி ஒரு மேன்லியான ஒரு ஆள் போல, சரி எப்படி இவரோட டேட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வருமா. ஸோ இந்த மாதிரி டேட்டுக்குன்னு கூட்டு போய் தான் இந்த மாதிரி அவங்கள வந்து காதல் வலைன்னு சொல்ல முடியாது, அவங்கள ஒரு காம வலையில விழுக வைக்கிறது. நம்மளாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாண்டெல்லாம் இல்லை, நமக்கு உன்னோட உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட உடம்பு உனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மாறி பிடிச்சிக்கிட்டோம், இது பண்ணிக்கிட்டோம், மற்றபடி நமக்குள்ள எந்த மாற்று முறத்தை பண்ணிக்கலாம், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகிக்கலாம், அதான் தோழா தோழி அப்படின்னு சொல்லிட்டு தோழரா மாறிட்டு அவங்களையும் தோழர்னு கூப்பிட்டு பல வேலைகளை பண்ணிட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். இந்த வீடியோவை ஏன் எடுத்தான் இப்ப, இதுக்கு தான் வந்து ஒரு இந்த கிளைமேக்ஸ் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ தான் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பலாம் சீரியஸ் ஆகாதீங்க சொல்றேன், ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை மத்த பொண்ணுங்களுக்கு அனுப்புறது. மத்த பொண்ணுங்களுக்கா என்னங்க இது, அப்புறம் எப்படிங்க மத்த பொண்ணுங்க எல்லாம் இவரு கூட பழகுவாங்க, கோச்சிக்க மாட்டாங்க, எதுக்கு இதை பொசசிவ்னஸ் ஆக மாட்டாங்க. இந்த பொசசிவ்னஸ் பெண்களுக்கு ஆகும், இவன் கூட பழகுறது இதெல்லாம் பெண்களே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்பல, தோழிகள் தோழர் கூட்டம். இந்த தோழர் கூட்டத்துக்கு அதெல்லாம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பொண்ணு வந்து யூஸ் பண்ணி இது பண்ணா இவங்களே வா, அவங்களே வா, டிஸ்கவரி சேனல் ஆம்பளை சிங்கத்தை பாக்குற மாதிரி பாத்துருக்காங்க, இவங்க கூட வா. நான் வந்து இப்ப பேசுறது வந்து டிவிக்கோட கூட்டணிக்கு அவங்க இவங்களே வந்துட்டாங்களா நீ கூப்பிட்டு, அப்ப நாங்களும் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட்ல என்ன பண்ணிருக்காங்க வந்து இவன் கூட இந்த படுக்கையை பகிர்ந்து கொண்ட தோழர்களுக்கு இவன் வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் மேடையெல்லாம் ஏற்றி அழகு பார்த்துருக்கான். பெரிய சூப்பர் சிங்கருக்கு வாய்ப்பு இல்லை, அப்புறம் மேடை ஏற்றணும்ல, அந்த மாதிரி அவன் நினைச்சிருக்கிறான். அவங்கள படுக்கையில் ஏற்றணும்னா முதல்ல மேடை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் தான் இவங்களோட கலாச்சாரம். ஸோ அப்படி மேடையில் ஏற்றி அவங்களோட ஃபோட்டோலாம் பாரு, இந்த பொண்ணு பாரு, இவங்களே என் கூட தான் இருந்திருக்காங்க, ஸோ என் கூட இருக்கிறது வந்து உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டுங்கிற மாதிரி இவன் வந்து பெண்களுக்கு அனுப்பியிருக்கான். ஸோ பெண்களுக்கு இது என்ன ஆகுதுன்னா, நம்ம கூட பேசுற பழகுற எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க, ஒரு சில்வர் பேக் கோரிலா மாதிரி நார்மலைஸ் பண்றான். பெண்களுக்கு வந்து பல பேரோட படுக்கிறது, பல பேரோட உறவு வச்சுக்கிறதுலாம் இதெல்லாம் நார்மல்பா. அதுல இந்த உங்களுக்கு கூச்ச சுவாபம் இருக்குல்ல, அந்த கூச்சம் உங்களுக்கு இயற்கையெல்லாம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்க அப்பன் அண்ணன் இந்த மாதிரியான பேட்ரியாட்டிக் சொசைட்டில இருந்து உங்ககிட்ட திணிச்சிருக்கிறாங்க. கூச்சம்லாம் இயற்கையில இல்லை. ஸோ கூச்ச நாச்சமே படக்கூடாதுன்னு சொல்லி இவன் வந்து பாடம் நடத்தி அந்த பெண்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான். ஸோ பெண்களுக்கும் இதை அனுப்பியிருக்காங்க. சரி இவன் பாருங்க, இவன் வந்து பாலியல் சமத்துவம் பாலின சமத்துவத்தை வந்து எங்க மெயின்டைன் பண்ணியிருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்லை, இவன் ஒரு வானவில் கொடியும் கூட. அந்த வீடியோல என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. ஆண்கள் வீடியோவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா வானவில் சகோதரன் அவன். இந்த நட்சத்திரத்தை நகர்த்துறாங்க பாத்தீங்களா, அந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இவன்.
நட்சத்திரத்தை நகர்த்தினார்ல ரஞ்சித், அதுல ஒரு நட்சத்திரம் இவன். அருவாள் சுத்தி நட்சத்திரமா இருப்பான்னு பார்த்தா இந்த நகர நட்சத்திரமா இருந்திருக்கும். ஸோ இவன் வந்து நட்சத்திரத்தை நகர்த்துறது இந்த மாதிரியான பல வேலைகளை இவன் வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த வீடியோக்கள்ல ஆண்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நம்ம வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. ஸோ பெண்கள் கன்ஃபார்ம் ஆண்களுக்கும் அனுப்பியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதுதான் வந்து இவன் ஒரு புரோக்கர் மாமாவாக செயல்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடியே லூலு கூட்டம் அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்ல மாட்டுச்சுங்க. ஆனா மாட்டினாங்களே ஒழிய எதுவுமே வெளியில வரல, அப்படியே வந்து மூடி இது பண்ணப்பட்டது. அது என்ன பண்ணுச்சுங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இதே மாதிரியான பகுத்தறிவு கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொல்லி, இப்ப என்னம்மா காசுக்கு படுத்துட்டு வா, நீ கல்யாணம் கட்டிட்டு ஃப்ரீயா படுத்துட்டு இருக்கு பதிலாக ஒவ்வொருத்தவங்களையும் படுத்தினா காசு கிடைக்குது இல்ல, செக்ஸ் பார்ட்டிஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு, குரூப் ஆர்ஜி இதெல்லாம் பண்ணிட்டு அலைஞ்சுதுங்க. இப்ப இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு இவனும் அதே மாதிரியான வேலையை பண்ணியிருக்கானா, பெண்களோட படுக்கிறத ஆண்களுக்கு அனுப்பி இந்த பெண்களை வந்து அவங்களுக்கும் இரையாக்கிறதுக்கு பார்த்துருக்கானாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி பண்ணியிருந்தானா இவனோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ல இவன் எப்படி பணம்லாம் இவனுக்கு வந்திருக்குங்கிறத நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இவன் ஒரு எப்படி என்ன வார்த்தை சொல்றது, இவன் வந்து ஒரு புரட்சிகர மாமா, பொலிட்டிக்கல் பிம்ப், புரட்சிகர மாமா, அவனுக்கு தகுந்த மாதிரி செங்கொடி மாமா, ரெவல்யூஷனரி பிம்ப், செங்கொடி மாமா, புரட்சிகர மாமா, நீலக்கொடி வேந்தே அப்படின்னு இவனுக்கு ஒரு அடுக்கு மொழியில இவனுக்கு ஒரு பல பட்டங்களை கொடுத்துடலாம். அப்படிப்பட்ட பட்டத்துக்கு உரியவன் தான் இந்த மாத்தூர் சத்யா. சத்யாங்கிறதுக்கு பதிலாக இவனுக்கு வேற ஏதாவது பேர் வந்து பொத்தியான்னு வச்சிருக்கலாம். இல்ல ஹிந்தில ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்க. அது தெரியாதுப்பா, ஹிந்தி கெட்ட வார்த்தை. ஸோ அது கூட சேர்த்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு இழி பிறவி சத்யா. அதுனாங்க மாத்தூர், அதுதான் அவன் ஊர் போல, ஊருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறானே. நீங்க எல்லாம் ஆளாளுக்கு ஊர் பேர் போடாதீங்கடா. ஊர் பேரை போட்டு நான் ஏன் சொல்றேன்னா, ஊர் பேரை போட்டு அது ராசி இல்லையாங்க. இப்போ ஜோசியக்காரங்களாம் சொல்றாங்க, எந்த ஊர்ல பேரை போட்டு நீங்க இருக்கீங்களோ அந்த ஊர்ல வேட்பாளராக கூட நிக்க முடியாதான். அதான் சொல்றேன், அந்த ஊர் பேரை போட்டெல்லாம் ஃபேமஸ் ஆகாதீங்க. நீங்க யாரை யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ தயவு செஞ்சு இந்த ஊர் பேரை போட்டு ஊர் பேரையும் சேர்த்து கெடுக்காதீங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே ஒரு கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ஒரு கேவலமான இந்த மாத்தூர் சத்யா நீதியின் முன்பு நிப்பாட்டப்படுவான். ஆனால் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்படுவான், ஆனால் இவனுக்கு தண்டனை கிடைக்காது. ஈஸியாக வெளில வந்துடும். எனக்கு வழக்கே அப்படி தானே போட்டிருக்கீங்க, இந்த வழக்கில் வந்துருவாங்க வெளியில். அவன் தான் ஆரம்பத்தே சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போயிட்டானே, கன்சென்ட்னு. இவனா உள்ளே இருக்க போகிறான், அவன் வெளியில் வருவான். வெளியில் வந்து இன்னும் புரட்சி பேசி சிறையில் ஆட்டிய சிவப்பு கொடி அப்படின்னு ஒரு பத்தகத்தில் என்ன குடும்பம் தெரியுமா, இவங்க சிக்கன அடுத்த நிமிஷம் இவன் கூட பழகின அத்தனை பேரும் கைகள் குனாங்க பாருங்க. கொரோனால கூட என்ன ஹேண்ட் சானிடைசர் போட்டு என்னடா எல்லாரும் கைகள், ஒவ்வொரு சேனல்லையும் இவன் கூட பழகின போட்டோஸ்லாம் வெளியே வருது, யாரெல்லாம் பழகிருக்காங்கன்னு. சிலர்லாம் சொல்லிடலாம் வந்து, நானும் யாரையும் அபியூஸ் பண்ண மாட்டேங்க, என்ன யாராவது தப்பா பேசினா தான் அவங்கள நான் அபியூஸ் பண்ணுவேங்க, ஏன்னா நான் ரொம்ப நல்ல தோழிங்க நான். ஆனா வாயத்திறந்தா வண்டியா வரும். இப்ப நான் அவங்களை ஏதாவது அபியூஸ் பண்ணிருக்கேன் இது வரைக்கும்? இல்ல, இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்ல தெரியுதுல. எந்த வெக்கமே இல்லாம வந்து உட்காந்து பேசுறீங்க மீடியாக்கள்ல. உங்களை நான் ஏதாவது அபியூஸ் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் இவங்களை எல்லாம் வந்து நம்ம எதிர்த்து ஏதாவது பேசிருக்கோமா? கருத்தியல் முரண் இருந்தா கருத்தியலாக மோதுங்க. தனிப்பட்ட தாக்குதல் ஏதாவது பண்ணிருக்கேனா? இனிமேல் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு தராதரம், கண்ணியம் இருக்கு, தராதரம் இருக்கு, ஒரு மாரல் வேல்யூ ஃபாலோ பண்றேன் நான். இந்த இவன் கூட எல்லாம் பழகிட்டு இருந்த கூட்டம் இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கை கழுவிட்டு உட்காந்துருக்குதுங்க. அவன் டிஎம்கேவோட தான் பழக்கம், அவங்களோட பழக்கமே இல்லை அவன். அதான் எல்லாம் பண்றது அயோக்கிய கூட்டம். இந்த அயோக்கிய கூட்டத்தை எல்லாத்தையும் உட்காந்துட்டு எனேபிள் பண்ணிட்டு ஆதரவு கொடுத்துட்டு சுத்துறது. அதுக்கப்புறம் அவன் மாட்டிக்கிட்ட உடனே அவனுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் அவங்களோட வந்து நாங்களாம் ஃபேமஸ் ரைட்டர்ஸ், அதனால அவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களாம், அப்படியே எல்லாம் கிளம்புறாங்க, எஸ்கேப் ஆகிறாங்க. இதுதான் நடக்கும். நான் இன்னும் சொல்கிறேன், இந்த மாதிரியான வாழ்வியலை வாழ்கிறவன் கண்டிப்பாக கல்யாணமாகி குடும்பமாக ஒரு பெண் இருக்கிறா, இல்லை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உன் இஷ்டத்துக்கு படி நீ வாழணும்னு ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆண் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வரும்? பிறர்மனை நோக்கெல்லாம் வரும். அவ்வளோதான். இதுலேயே தெரியுது அவன் எதுக்கு அதை மெனக்கடுறான்ட்டு. அப்போ அவன் வந்து அடுத்த பெண்கள் மீது அவனுக்கு ஈர்ப்பு இருக்குது. அந்த ஈர்ப்பை தீர்த்து கொள்வதற்கு அவன் ஒரு பகுத்தறிவு முகத்தை மாட்டிக்கிட்டு அந்த பெண்களை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் வரான். உண்மையாகவே இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை எல்லாமே பெண்களை முன்னிலைப்படுத்தி அவங்களோட சிந்தனையிலேருந்து யோசிச்சு தான் இதை கட்டமைச்சிருக்கோம். ஆண்கள் இதை உருவாக்கிக்கல. ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒரு ஆண் சொல்லுவான்னு நீங்கள் நம்புறீங்களா? அது ஆண் உருவாக்கல. ஆண் உருவாக்கி இருந்தாலும் இது சமூகத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கணும், குடும்பங்கள் வந்து காக்கப்படணுங்கிற நோக்கத்திற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க பாருங்க, இந்த கூட்டத்தை முழுக்க பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் நேர் எதிராக தான் செயல்படுவாங்க.
அப்பப்போ டைவர்ஸ் பண்ணுவாங்க, அப்பப்போ கழட்டி விடுவாங்க, அப்பப்போ பழகுவாங்க, அப்பப்போ வெட்டி விடுவாங்க, பழகிடுச்சும்பாங்க, கன்சென்ட்டும்பாங்க, அதும்பாங்க இதும்பாங்க, ஆண் பெண் பாலின வேற்றுமை எதுவுமே இல்லைங்கம்பாங்க, அப்போதைக்கு என்ஜாய்மெண்ட் கிடைச்சா போதுங்கம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழிங்க 2 வாட்டி கல்யாணம் இருக்கு, ஆனால் 4 வாட்டி டிவைஸ் இருக்குன்றாங்க. எப்படின்னே புரியல. அதான் அதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான ஆட்களை தான் யூஎஸ்காரன் வந்து தேடி தேடி கூப்பிட்டு ட்ரைனிங்கும் கொடுப்பான். கரெக்ட். அவனுக்கு தெரியுது யாருக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும்னு. இதுக்கு எதுக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ஸோ பேசிக்காக என்னன்னா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அடிப்படையில் ஒரு கருத்தியல் நம்ம பேசுகிறோம்னா அந்த கருத்தியலால் மக்களுக்கு பயன் அடையணும். அந்த கருத்தியலில் பேசுகிறவனாலையும் மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னா அது எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? அது ஏமாத்த அரசியல். நீங்கள் அடிபட்டு கிடக்கக்கூடிய மக்களை தூக்கி விடணும்னா, ஆமாம் நீங்கள் அடிபட்டு கிடக்குறான், என்ன பிரச்சனை அவனுக்கு? கல்வி இப்போ அவங்ககிட்ட போய் சேரல, அவங்ககிட்ட பொருளாதாரம் போய் சேரல, அவங்ககிட்ட எதுவுமே போய் சேரல, அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அப்போ சேர்த்துனா மட்டும் பத்தாது, அதை வந்து அவன் வந்து இன்னும் அதிகமாக அவனை கொண்டு முன்னிலைப்படுத்தி அவனை தள்ளி கொண்டு வந்து அவனுக்கு கல்வியில் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும். கல்வியில் முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சைடில் வந்துட்டு அவன் தப்பாக பாடிக்கிட்டு இருக்கானா அவனை தட்டி பேசி அதை செய்யாதரா, படிக்கிறதுல முக்கியத்துவம் பண்ணுறா, படிக்கிற வேலையை பாடுறான்னு சொல்லணும். எதையுமே சொல்லாமல் பெண்களை அடையிறது, பெண்களை நோக்கி சிந்தனை, பெண்களை கவர்றது தான் பெரிய லெவலுங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியோட தலைவர் சொன்னார், எங்களிடம் இருக்கக்கூடிய மிடுக்கு சரக்கு என்ன சரக்கு என்ன மிடுக்கு பேசினாரா? சரக்கு மிடுக்கு இருக்குன்றீங்க, டபுள் டிஜிட்டா தான் எட்ட முடியல. அப்படி பேசுறாங்க. நோக்கம் என்ன? இங்க யார் பெண்களை வந்து பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறா? தமிழ் தேசியம் பேசுறவங்களா இல்ல வேற ஏதாவது தேசியம் பேசுறவங்களா? யார் பண்ணிட்டு இருக்கா? இந்த கம்யூனிசம் பேசுறவன், இந்த இந்த மாதிரி தலித்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கவன், இவங்க தான் வேலை பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. தான் நான் முரண்படுற பாரு. இப்போ நீங்க தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கிறீங்க, நம்மளுக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா இது எப்படி இருக்குன்னா, கம்யூனிஸ்ட்னாலே இப்படிதான் இருப்பான், பெரியாரிஸ்ட்னாலே தலித்திஸ்ட்னாலே. இங்க பாருங்க, தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழ் தேசியம் பேசுற ஒருத்தன் எவனா வேணா இருக்கட்டும், ஒருவனுக்கு ஒரு தீம்பதை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, இதை சொல்லுங்க. திருமண முறை அப்படிங்கிறத நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லுங்க. தமிழ் தேசியம் பேசுற ஒருத்தனை சொல்றதுக்கு நாக்கும் கூட வராது. ஏன் சொன்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசியமும் அவனை உதச்சி வெளியில தெளிடும். கரெக்டா? ஒரு ஆணுக்கு ஆண், ஒரு பெண்ணுக்கு பெண் சொன்னா மட்டும், ஒரு ஆணுக்கு ஆணா, ஆமா அப்படி சொன்னாலும் உதச்சி தள்ளிடும். அதை சொல்லுங்க. அப்படி சொன்னாலும் உதச்சி தள்ளிடும். உதச்சி தள்ளப்படுவார்கள் சில பேர், வெயிட் பண்ணி பாருங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், தமிழர்களுடைய நாகரிகம், தமிழர்களுடைய சிவிலைசேஷன், இவைகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஒரு தமிழ் தேசியம்னு பேசுற ஒருத்தன் எடுத்தானா அந்த தமிழ் தேசிய ஈகோ சிஸ்டம் அவனை புறம் தள்ளிடும். அதுக்குள்ள அவனால அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே டிராவல் பண்ண முடியாது இந்த கருத்தியலை பேசிக்கிட்டு. ஆனா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இந்த பகுத்தறிவுவாதம், பெரியாரிசம், இதுக்குள்ள எல்லாம் வந்து பெண்களை வந்து நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், திருமணம் கடந்த உறவு சொன்னாங்களா இல்லையா? வாய்ப்பு சம கள்ள தொடர்புன்னு சொல்லக்கூடாதுன்னு பேசுறாங்க. அயோக்கிய பயிலுக எரிச்சல் வருமா ராதா? யாரை பத்தி பேசுறீங்க? பொதுவா சொல்றேங்க. கள்ள தொடர்பு அப்படின்னா அது கள்ள தொடர்புன்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த பந்தம், திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும்னா என்ன பேச்சுது? இப்ப திருமணம் கடந்த உறவு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? கள்ள தொடர்பு தானே அது? இல்ல ஏங்க புனித நல்லா இருக்கு, பிளசண்டா இருக்கு. திருமணம் தாண்டி வருவாயா, பெண்ணை தாண்டி வருவாயா, கல்யாணத்தை தாண்டி வருவாயா, வீட்டை தாண்டி வருவாயா, வீட்டை தாண்டி வெளியே வா, உன் கணவன் ஆகலாம் வரலாமா, இல்லை கணவன் போனதும் வரலாமா அப்படிங்கிறாங்க. ப்ரோ இவங்களோட சித்தாந்தமே இப்படிதான். இவங்க தானே பாட்டா எழுதுவாங்களே, கவிங்க எல்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த வார்த்தை மட்டுமே நிஜமான ஒரு ஜென்மம். என்னங்க இப்படி போயிட்டு இருக்கு? ஞானபீட விருது கொடுத்தலாம் போல இருக்கு எனக்கு. ஞானபீட விருதா? என்னங்க ஞானபீட விருதுங்கிறீங்க? அது ஜெயமோகன் கொடுத்து. அந்த விருதுக்கு உரித்தானவன் நான் தான், எனக்கு தான் அந்த விருதை கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு பிச்சை எடுக்கும் மொதல் வரிசையில். ஸோ இதுதான் பேசிக்காக என்னென்னா, இந்த மாதிரி தான் இவனுங்க வந்து தொடர்ச்சியாக காமத்தையும் அசிங்கத்தையும் பேசிட்டு பெண்கள் வந்து காம சுதந்திரம் அடையணும்னா பேசுகிறாங்க. பெண்கள் காம சுதந்திரம் அடையணுமா? ஆண்கள் காம சுதந்திரம் அடையணும்னு சொல்லுங்க. இப்போ இதுக்கு ஏதாவது பொருள் வருதா? ஆகணுங்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து இந்த கட்டமைப்பெல்லாம் உடைச்சு சமத்துவம் வரணுமா? அதாவது இவரோட பொண்டாட்டிய இவர் பொண்டாட்டி அப்படின்னா அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அது என்ன அவர் பொண்டாட்டிங்கிறீங்க? நான் எதுவும் பண்ண முடியாதா? நான் போய் அந்த பொண்ணை கைப்பிடிச்சு இழுக்க முடியாதாங்கிறதா இவங்க பிரச்சனை. என்ன கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கைப்பிடிச்சு இழுக்க முடியாதா? இதுதான் இந்த மாத்தூர் சத்யா மாதிரியான நபர்கள். இவன் ஒரு ஆள் கிடையாது, இவன் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. நெட்வொர்க். அந்த கூட்டத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை நிர்வகிக்குது. முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான அயோக்கிய பயலுக உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கன்சென்ட் இந்த வார்த்தையை போட்டுக்கிட்டு
விளையாண்டுக்கிட்டு பெண் சுதந்திரம் அந்த சுதந்திரங்கிற பேர்ல பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அலையறானுங்க. இது அந்த பெண்களுக்கே தெரியாது. இதுதான் பெரிய கொடுமை. நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் ஆக்கப்படுறோங்கிறதே அதுங்களுக்கு தெரியல. இதுல இந்த 15 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இப்போ பொத்திட்டு இருக்காங்க. என்ன நினைச்சா அந்த பேர்லாம் கூட சொல்ல முடியும், ஆனா வேணாம் பாக்குறேன் நான். இவங்க எல்லாம் புரட்சி பேசிக்கிட்டு பாலுங்கட்சியை சப்போர்ட் பண்ணிட்டு தேவையில்லாம நம்மளாம் வந்து ஏதாவது பிரச்சனைல வந்து தள்ளி மாட்ட முடியுமா அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ மாட்டோம் திருடு தேல் கட்டின மாதிரி கவர்மெண்ட் பாத்தீங்களா, இந்த ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு என் மீது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்து ஒட்டுன ஒரு வீணா போனவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்காக பெரிய சதி திட்டம் நடக்குதான். அந்த சதி திட்டத்துல அவனை ஹனி ட்ராப் எல்லாம் பண்ண போறாங்களாம். இந்த கவுண்ட் பண்ணி எட்டி வந்து பார்த்த மாதிரி சின்ன பையன் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. உனக்கு ஹனி ட்ராப்னா உன்னை கொண்டு போய் என்னது குடிசைகளை வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்களா என்ன புரியல. என்னடா ஹனி ட்ராப் பண்ணுவாங்க? தாம் தோண்டு தேனை கீழே ஊத்தினாலே அதை நக்கிட்டு அலையிறான். இன்னும் உனக்கு என்னடா ஹனி ட்ராப் பேசிட்டு அலையிறாங்க. அப்ப இது எங்கேயோ போய் ஏதோ வாய் வச்சிருக்குது, ஏதோ பண்ணிருக்குது, மாட்டி இருக்கு பயம். நாளைக்கு அந்த பொண்ணு இன்னும் கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்றுச்சுன்னா ஹனி ட்ராப் பண்ணிடுவாங்க. நான் அப்பவே சொன்னேன் அல்லவா, ஏதாவது பார்த்து செஞ்சு கொடுங்க தோழி அவனை. ஸோ பேசிக்கா என்னன்னா இவங்க இப்படிதான், இவங்க இருக்கிற வரைக்கும், இவங்க கிட்ட அதிகாரம் இருக்கிற வரைக்கும் இந்த அயோக்கிய பயிர்கள் இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு 1000 நொனநாட்டியத்தை சொல்லுவானுங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி இந்த நாயை சிக்கும் போது தான் இதுகளை பத்தி போட்டு அடிச்சு பேச முடியும். அது சொல்றது மூலம் இன்னொன்று, எவன்லாம் இந்த தோழர் தோழின்ட்டு பொண்ணுகிட்ட பழகிட்டு வரானோ, அண்ணன்மார்கள் இருப்பீங்க, அப்பாமார்கள் இருப்பீங்க, எடுத்து மிதிச்சு அனுப்புங்க அவங்கள. அவங்க வந்து நண்பர்களும் பாய்ங்க, அவங்க ஃப்ரெண்டும் பாய்ங்க, நாங்கள் என்ன தப்பாக பழகிட்டோம் பாய்ங்க. அவங்க தப்பாக பழகிறது தான் பழகவே வராங்க. அதனால் மிதித்து விரட்டி விடுங்க. நம்ம வீட்டு பெண்களை நாம் தான் பாதுகாக்கணும். இந்த சமூகம் இவ்வளோ இழிவான சமூகமாக இருக்கிறது. பெண்கள் சுதந்திரம்லாம் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் பெண்களுக்கு பொறுப்பும் இருக்கணும். அதையும் நம்ம திரும்ப 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 இங்கே பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஒருத்தன் வீடியோ எடுக்கிறேன் நான் மட்டும் தான் வச்சுக்குவேன் அப்படின்னா, ஏண்டா நீ தான் பார்க்குறீல்ல, சரி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதுல்ல, இதை மண்டையில வச்சுக்க முடியாது, நீ வந்து இந்த ஃபோனில் தான் வைக்கணுமா? இல்லைங்க, எனக்கு இதான் கடைசி கேள்வியாக கேட்கலாம்னு நினைக்கிறேன். பெண்கள் வந்து எந்த நம்பி இதை வந்து இந்த மாதிரி அனுப்புகிறாங்க இல்லை எடுக்க ஒத்துக்கிறாங்க? இன்னைக்கு ஒரு டிவைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாரு, அதை நம்ம எல்லாத்தையும் டிலீட் பண்ணுறோன்னா கூட கோ டு ரெஜிஸ்ட்ரி யூ கேன் ரிகவர் ஆல் தி ஃபைல்ஸ். அது வந்து எல்லாருக்கும் தெரியும்ல, ஒரு பொது அறிவு இருக்குல்ல. ஏன் பெண்கள் இதை வந்து இப்படி ஒத்துக்கிறாங்க? இடத்துல ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, நியூட்ஸ் எதுக்கு எடுக்கிறாங்க? பெண்களோட சைக்காலஜியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்டான சுச்சுவேஷனில் ஒரு ஆணோடு அவங்க இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்க அந்த ஆணுக்கு அடங்கி போகக்கூடிய தன்மை என்பது இயற்கையாகவே அவர்களிடம் இருக்கு. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அவங்க வந்து ட்ரஸ்ட் வைப்பாங்க, நம்பிக்கை வைப்பாங்க. ஒரு ஆணோட பழகுறாங்கன்னா அவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அவ்வளோ வருஷம் வளர்த்துக்கிட்டு அலைவான் அப்பன், எவனே தெரியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷம் பழகிருப்பான், இல்லைன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சில மாசங்கள் பழகிருப்பான். அவங்க அப்பனுக்கு எதிராக கூட அவங்க கூட ஓடுற ஒரு தன்மை இருக்குல்ல பெண்களுக்கு, எதனால் இருக்கு சொல்லுங்க? எதனால் இருக்குன்னு இதே இதை பசங்கிட்ட பண்ண சொல்லுங்க. பசங்களை சொத்துலாம் இருக்குன்னு ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன், அவனை விட்டுட்டு வாடான்னு சொல்லுங்க, அவன் கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வர மாட்டான். நீங்கள் பல இப்போ லவ் மேரேஜ் பிரேக் ஆகிற காரணம் என்ன நினைக்கிறீங்க? பொண்ணுங்க வரலைங்கிறது மட்டும் கிடையாது, பொண்ணுங்க வீட்டில் பிரச்சனை பண்ணி அது நடக்கிறது ஒன்று இருக்குது. பசங்களே வந்து வீட்டில் ஒத்துக்கலன்னு சொல்லி கட் பண்ணுறதும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது சமூகத்தில். பெரிய சர்ச்சையாக இருக்குதுல்ல, அவ்வளோதான். பொண்ணுங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்கிறது மட்டுமே இவங்க சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பசங்க எத்தனை பேர் கழட்டி விடுறாங்க தெரியுமா? இது நடந்துட்டு தான் இருக்குது சைடில். இது ஒத்து வராது, இது வராது, அவங்க வீட்டில் இது பிரச்சனை, இவங்க வீட்டில் பிரச்சனைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்டு ஓடுறவன் ஓடிட்டு தான் இருக்கான். நிறைய நம்ம பார்க்குறோம், அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த மாத்தூர் சத்யாவோட அந்த பெண்களுக்கெல்லாம் திக்குன்னு இருக்கும்ல, அவங்களுக்கு தானே லைஃப் இப்போ பாதிக்கப்படுது அதிகமாக. அவங்களுக்கு தான் லைஃபுங்கிறதே வேறையாச்சே. நீங்கள் லைஃப்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைஃப்னு என்ன பாதிப்பு வரும் இதில்? அவங்களுக்கு இல்லை மானம் போயிடும்லங்க. மானம்னா என்ன எல்லாம் கேட்டாங்க. அவங்க புரிதல் அவ்வளவுதாங்க. அவங்களுக்கு மானம் கிடையாது. டிஜிட்டல் ரெக்கார்ட் எப்பவுமே இருக்கும் பாரு இந்த யுகத்துல. மானம் இருந்தா தானே அதுக்கெல்லாம் கவலைப்படணும். மானம் இருக்கிற ஒரு பெண் என்ன பண்ணுவா? இது அனுமதிப்பாளா முதல்ல? மானம் இருக்க பெண்ணு ஆல்ரெடி கல்யாணமானவ, ஆல்ரெடி வேற ஒரு உறவுல இருக்கிறவ, இவன் கூட போய் படுப்பாளுங்களா? எந்த விதமான அவன் வந்து காதலன் கூட கிடையாது. இப்ப காதலன் கூட போய் படுத்துட்டா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதோ வயசு கோளாறு, ஆர்வ கோளாறு, ஏதாவது சொல்லுவீங்க நீங்க. காதலனே கிடையாது. இப்போ இவன் கூட படுத்தது வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் தோழர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ் வாழ்ந்துருக்கான். இவனை நீங்க என்ன சொல்லி இவன் கூட போய் உடல் உறவு வச்சுக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மானம் இருந்துரும்? என்ன அவங்களுக்கு மானம் கெட்டு போயிடும்? அப்படியான உளவியல் இருக்கக்கூடிய பெண்கள் சமூகத்தில் உருவாகி கொண்டு வருகிறார்கள். உருவாக்குவது இந்த இடதுகை கூட்டம். இடதுகை கூட்டம் இந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது குடும்பம் இருக்காது. என்னவா நிற்பாங்க? அவங்க என்னவா நிற்பாங்க தெரியுமா? வெளிநாட்டுக்கு போய் பாருங்க, இந்த ரோட்டோரத்தவங்க போய் பாருங்க.
நீங்கள் பார்த்துருக்கீங்களா வெளிநாடுகளில் ரோட்டோரங்களில் ஃபார் த ஸ்ட்ரீட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க டேட்டூலாம் குத்திக்கிட்டு கஞ்சா இழுத்துக்கிட்டு கஞ்சா வலிச்சுக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க தொழில் என்ன ஆகுனா ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே போய்ட்டு ஏதாவது நோயெல்லாம் வந்திருக்கும், அப்படியே ரோட்டில் சுற்றிக்கிட்டு அப்படியே ரோட்டில் அனாதை குணமாக சாகுங்க. யார் இதெல்லாம்? குடும்பமும் டிசோன் பண்ணிடுவாங்க, கணவனும் இருக்காது, அவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருக்கும், அந்த குழந்தை யாருக்கிட்டையாவது வளரும், எங்கே இருக்குன்னே தெரியும். அந்த குழந்தை எங்கேயோ வேற யாராவது குடும்பத்தில் வளர்ந்துட்டு இருக்கும். இதுக்கு தனியாக சுற்றிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிட்டு வயசான காலகட்டத்தில், வயசான ரொம்பலாம் வயசுலாம் இல்லை, 40 50 அதோட அழகு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. இப்போ அழகா இருக்க வரைக்கும் தான் மாத்தூர் சத்யா, அழகு இல்லைன்னா நடுரோடு நித்யா, அவ்வளோதான். ஸோ இப்போ ரோட்டில் நின்றுக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டிதான், பிச்சை எடுக்க வேண்டிதான். அப்போ ஏதாவது நாய்க்கு கூட இருந்துச்சுன்னா அதையும் விட மாட்டாங்க சில பேர், நாயெல்லாம் ரோட்டில் அலையக்கூடாதுன்ட்டாங்க, அதுவும் கூட பாதுகாப்பு இருக்காது. இப்போனாச்சும் இப்போ என்ன ஒரு நாயை கூட நாய் கூட்டிகிட்டு அலைஞ்சா கூட பாதுகாப்பு அது, இப்போ அந்த பாதுகாப்பும் கிடையாது. அப்புறம் அனாதை பணமாக கறக்க வேண்டிதான். இதுதான் இன்னொருத்தருக்கு அனாதை பணம். வெளிநாட்டில் ஒருத்தன் கல்யாணம் வேணாம் ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான், சினிமா நடிக்க, அனாதை பணமாக போகிறது எப்படிங்கிறதுக்கு அவன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு. கல்யாணமா அதெல்லாம் இருக்கு, என்னங்க சங்க இருக்குது, என்னங்க இருக்குது அண்ணே, வாயிலே விட்டு கொமட்டில் குத்தணும் போல இருக்குது நம்ம இவங்களெல்லாம் பார்க்கும்போது. இவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க காலம். அதெல்லாம் மக்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். இது எவன் பேசுறது அயோக்கியத்தனம், எவன் பேசுறது மொல்ல மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம். இவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, இவங்களெல்லாம் சமூகத்தில் அக்கறை இருக்கிறவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டு, இவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த கட்சி எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் சப்போர்ட் எந்த கட்சின்னு பாருங்க, அந்த கட்சி எந்த லட்சணத்தில் இருக்கும். ஸோ இன்னும் எத்தனை குப்பைகள் கிடக்குதோ அதுக்குள்ள அது நோண்ட அந்த குப்பைகள் வந்துட்டு இருக்கும். ரைட். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இழந்துட்டேன் நான். அது வந்து இப்போ கரெக்டாக நடக்குமா விசாரணை? நடக்காது. மோஸ்ட்லி இந்த கேஸ் வந்து இதோட ட்ராப் ஆயிடும். ஓகே, நம்மலாம் வர ஆட்களை பேசி தான் இதை வந்து உயிர்ப்பாக வச்சுக்க போகிறோமே ஒழிய, இது வந்து அவ்வளோதான், ஆல்ரெடி டவுனு. நான் தான் சொல்கிறேங்க, ஒரு சிபிஐ லெட்டர் போடுது, அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுவும் அவங்களும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கையில் இருக்க அதிகாரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இது நடக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சப்போஸ் அந்த ஆளுங்கட்சி வந்து அதிகாரத்தில் இருந்துட்டு இருந்துச்சுன்னா இது நடந்தே இருக்காது. பவர்லேயே இருக்கு. அவன் அழகா சொல்கிறாங்க, கன்சென்ட்டோடங்கிறாங்க, முடிச்சுட்டாங்க, அங்கேயே புள்ளி வச்சுட்டான், கன்சென்ட்டோட எடுத்தேன். இப்போ பிரச்சனை என்னன்னா பகிர்ந்தது மட்டும் தான் பிரச்சனை. அதே அவன் கன்சென்ட்டோட தான் பகிர்ந்தேன்னு சொல்லி முடிச்சு விட்டானா என்ன பண்ண முடியும்? அவன் மேலே ஒரு ரேப் கேஸ் கூட பதிவு பண்ணலை. நான் ஏன் இவ்வளோ வெறுப்பாக தெரியுமா? ஏங்க அவன் வந்து ரேப்லாம் ஒன்றும் பண்ணலையேன்னு நீங்கள் சொல்லலாம். லவ் பண்ணிட்டு ஓடி போனவன் மேலாம் ரேப் கேஸ் பதிவு பண்ணுற ஊர்றாது. ட்ரூ. நீ போய் இப்போ ஜெயிலில் போய் பாரு, லவ் பண்ணியிருப்பான், லவ் பண்ணிட்டு குடும்பத்துக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிருப்பாங்க, பொன் வீட்டுக்காரங்க ரேப் கேஸ் கொடுத்துருப்பாங்க, கடத்தல் வழக்கு ரேப் கேஸு, அவங்க மேலாம் ரேப் கேஸ் போட்டு உட்கார வைக்கிறது. அந்த பொண்ணு வயசு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா போக்சோ. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்துருக்கான். 8க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து அவன் எடுத்துருக்கான். 8 பொண்ணுங்களோட வீடியோஸ் வந்து கிடச்சிருக்கு காவல்துறைக்கு. அதனால 8 ஐடென்டிஃபைடு. இன்னும் எத்தனைலாம் தெரியல. அப்போ இவன் மேலே என்னென்ன கேஸ்லாம் போட்டிருக்கணும்? ஒரு வழக்கு ஒரு செக்ஷனில் போடுறாங்கன்னா நமக்கு எவ்வளோ கடுப்பாகும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல போய்ட்டு ரோட்டில் போய்ட்டு ஒரு வண்டி வருங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை வரும் தானே, ஊடகவியலாளர் தானே, நீங்கள் நடந்து போகிறீங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆட்டோவை மோதிடுறீங்க, உங்கள் மேலே என்ன வழக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க? அந்த பைக்கில் பெட்ரோலுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு பொருளை வைத்து கடத்த முயற்சித்தார், கடத்தல் வழக்கு, கஞ்சா வழக்கு, கஞ்சா வச்சுருந்தீங்க அப்படி கஞ்சா வழக்கு போடுவான். அடுத்து கஞ்சா போதையில் ஆட்டோ ஓட்டுநரை அடித்தார், அந்த ஆட்டோ ஓட்டுநர் கரெக்டாக பட்டியல் சமூகத்தாலாக பார்த்து போட்டுவிட்டு அந்த ஒரு வழக்கு, இது ஒரு வழக்கு, அவர் கெட்ட வார்த்தை திட்டிங்கன்னு ஒரு வழக்கு அப்படின்னு போட்டால் ஒரு பக்கமாக வழக்கு போட்டுருப்பாங்க. பக்கமாக எம்எல்ஏலாம் வழக்கெல்லாம் எப்படி போடுறதுன்னா, ஒரு வீடியோ பேசியிருப்பேன், வழக்கு 5 பக்கத்துக்கு போடுற அளவுக்கு 6-7 செக்ஷனு, கலவரத்தை தூண்டுறாரு, அதை தூண்டுறாரு, இதை தூண்டுறாரு, அதை தூண்டுறாரு, இவன் இந்த காமத்தை தூண்டிருக்கேன், அவன் மேலே ஏதாவது வழக்கு போடுங்களப்பா, ஒரே ஒரு செக்ஷன்ல போட்டுருக்காங்க பாருங்களேன் நல்லவங்க. ஒருவேளை மாட்டினா நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு இதை மறைக்க பார்க்குறேன். அதுதாங்க, அப்போ எனக்கு இந்த ஒரு செக்ஷன்ல தான் வழக்கு பதிவாயிருக்குங்கிறதுலே தெரிஞ்சு போச்சு. இது மூடப்படும். அதில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டா என்ன, அந்த நெட்வொர்க் என்ன, யாருக்கு அனுப்பிச்சான், அது மாதிரி பெருனர் யாரு? எப்பவுமே இந்த ஃபோனை திருடி வச்சு பார்ப்பீங்கல்ல, ஒருத்தர் இந்த மாதிரி சிக்கனா ஃபோனை திருடிக்குவீங்க, திருடி என்ன பண்ணுவீங்க, அதில் வாட்ஸ்அப்பில் என்னென்ன இருக்கு, யாரோட பேசியிருக்கிறான், என் செல்ல அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னு பேசுறான்ல, ஆடியோலாம் வெளியில் வருதுல்ல, இவன் இதுலேருந்து ஏன் ஒருமே வரல? ஒரு அயோக்கியம் கிட்ட இருந்து வெளியில் வருதுன்னா இன்னொரு அயோக்கியம் கிட்ட இருந்து வெளியில் வரணும்ல. இந்த அயோக்கியம் இந்த கட்சிக்கு சப்போர்ட், அதனால இந்த அயோக்கியனோட வீடியோ ஆடியோ வரும், இந்த அயோக்கியம் இந்த கட்சிக்கு சப்போர்ட், அதனால அவனோட ஆடியோ வீடியோ வெளியே வராதுன்னா இதுல என்ன பண்ண நியாயம்? இதுதான் கேள்வி. அயோக்கியங்க தான், எங்க இருந்தாலும் அயோக்கியம் தான்.
ரைட், ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்தை நடந்தது மூலிமா. தயவு செஞ்சு இடதுசாரின்னு சொல்லி அவனாவது வந்தால் ஐ எம் வெரி சாரின்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. ரைட். அவங்க கூட பழக வச்ச பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஏன்னா பல வானவில் கூட்டம் அங்கே தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆண்களும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது புரிஞ்சுக்கோங்க. தோழர் தோழிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சு, இப்போ வந்து பயங்கரமான ஒரு விஷயமா வந்து மாற்றி வச்சிருக்காங்க. நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இளைஞர்கள், அதாவது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், 2 பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. மிக நன்றி பாரு. நன்றி.